சூர்யா வந்து மகா வந்து தூக்கின்னு போயிட்டு பெட்ல விடுறாரு. அப்போ வந்து தன்னையும் மறக்கிறாங்க. மகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன ரொம்ப பெயினா இருக்கா?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்ல. எனக்கு இடுப்புல தான் ரொம்ப பெயினா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைலம் எடுத்து வந்து குடுக்குறாரு. "இந்தா போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கையில அடிபட்டதால அவங்களால போடவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப சூர்யா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. "என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஹெல்ப் பண்ணலாம்ல" அப்படின்றாங்க. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இரு நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய வந்து வைக்க முடியாம இடுப்புல வந்து லைட்டா வந்து கைய வைக்க போறாரு. அப்படியே வந்து மகா என்ன பண்றாங்க, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கையெல்லாம் உதறுது அவருக்கு. என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க? இன்னும் தேய்க்கலையா?" அப்படின்னோனே, இதோ இப்ப ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து அப்படியே வந்து அவங்களோட இடுப்புல கைய வைக்கிறாரு. கைய வச்சு லைட்டா தடவுறாரு. அப்படியே மகா தன்னையும் மறக்கிறாங்க. லைட்டா தடவிட்டே இருக்காரு. அப்படியே சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவரு வந்து ஒரு விதமான உணர்வு வந்து அவர் மனசுல வந்து ஏற்படுது. அப்படியே வந்து தன்னையும் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து 2 பேரும் வந்து ஒரு வித உணர்வுல 2 பேருமே அப்படியே இருக்காங்க. அந்த டைம்ல வந்து மகா வந்து "என்னங்க ஏதாவது பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து அது வந்து "மகா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்" அப்படின்றாரு. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அந்த விஷயம் தான்." "என்ன விஷயங்க?" அப்படின்னோனே, இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ வீட்ட விட்டு கிளம்பி போனல்ல, அன்னைக்கு என்ன நடந்தது? எதுக்காக நீ வீட்ட விட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "கோயிலுக்கு போய் தங்குனியே" அப்படின்னோனே, அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. "முதல்ல தைலத்த குடுக்குறீங்களா என்கிட்ட? நீங்க ஒண்ணும் வந்து தடவ வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. புரியுதா? தெரியாம உங்ககிட்ட போயிட்டு நான் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும்? அப்பா சாமி நீங்க எதுவுமே பண்ண வேணாம்ப்பா." "என்ன மகா இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற?" அப்படின்னோனே, வேற எதுக்கு? நீங்க பண்ற வேலைலாம் நல்லாவா இருக்கு? நீங்க பேசுறதெல்லாம். நான் என்னமோ நெனச்சேன். ஐயோ! எல்லாம் வேஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்க இப்படி தான் இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து "நீங்க போய் படுக்கிறீங்களா? நானும் படுக்கணும்" அப்படின்றாங்க. "இல்ல உடம்பு வலியா இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போறாங்க. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்றாரு, பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சே, எப்படியும் போலீஸ் வந்து மதன கண்டுபிடிச்சிருவாங்க. மதன் வந்து உண்மைய சொல்லிடுவானோ, சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ளேயும் இந்த ஐஸ்வர்யா எப்படியோ துரத்தலான்னு பார்த்தா இந்த மாரி நடந்துச்சே, இத இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. ஐஸ்வர்யா ரூம்ல இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இத வச்சே நான் பிளான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வராரு. குடிச்சிட்டு வர மாதிரி எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "என்னப்பா நீ இப்படி வர?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த ஐஸ்வர்யா எனக்கு வேண்டாம்." "என்னடா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "வேற என்ன சொல்றது? நல்லா பாருங்க. இந்த ஃபோட்டோவ பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "என்ன ஃபோட்டோ இது?" அப்படின்னு. "என்ன ஃபோட்டோவா? இவளும், இவளோட அந்த ஆளும் இருக்கிற ஃபோட்டோ தான். யாரோ ஒருத்தர் விரும்பிட்டு இந்த வீட்ல இருந்துட்டு என்ன வந்து தொல்ல பண்றா. இதுக்கப்புறம் இவ எனக்கு தேவையே கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கடா கௌதம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாதுடா. அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்கா. இது யாரோ பண்ண வேலைடா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் அவ தான் இந்த மாதிரி கேவலமானவ. பொண்டாட்டி நல்லவளா இல்லன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒழுக்கமா இல்லவலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? என்னால இவ கூட குடும்பம் நடத்த முடியாது. இவ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. "என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லி பார்க்குறாரு. "என்ன கௌதம் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு. "இது உண்மை கிடையாது. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். எவனோ ஒருத்தன் இந்த மாரி பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொன்னோனே, "நீ கம்முனு இரு சூர்யா. உனக்கு எதுவுமே கிடையாது. இவ உண்மை இல்லன்னு வந்து இவ சொல்றா. அத நாம நம்ப முடியுமா? அவன் வந்து சொன்னானா?" அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து மகா வந்து, உங்களுக்கு அசிங்கமா இல்ல இப்படி பண்றதுக்கு? கட்டின பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையான்னு?" மகா கேட்குறாங்க. "நீ அமைதியா இரு மகா. நான் பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஐஸ்வர்யா வராங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் ஒழுக்கத்த பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் முதல்ல? நீங்க முதல்ல ஒழுக்கமானவரா? நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுதா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டீங்க நல்லா இருக்காது" அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆகி அப்படியே வந்து, "நீ இதுக்கப்புறம் வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு வெளிய பிடிச்சு தள்ளுறாரு. ஐஸ்வர்யா வந்து அப்படியே கீழ விழுந்து மயக்கம் அடையறாங்க. உடனே வந்து டாக்டர கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்காங்க டாக்டர் சொல்றாங்க. அதிர்ச்சி அடைகிறார் கௌதம். இத